கொஞ்ச நேரம் என்னுடைய சாட்சியின் மத்தியில் பகிர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை போகணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இதே சென்னை பட்டணத்திற்கு பெண்ணாய் வாழணும் என்று சொல்லி ஓடி வந்தவர். பெண்ணாக வாழணும், பெண்ணாகத்தான் நான் உணர்வடைவேன், பெண்ணாகத்தான் உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வின்படி நான் வாழ்வதற்காக என் வீட்டிலே தேடி பார்த்தேன், அங்கே இடமே இல்லை. ஏன்னா அவங்க என்னை பெற்றெடுத்தது ஆணாக. ஆணாய் பிறக்க வேண்டும் என்று கோயில் கோயிலாக வேண்டினார்கள், விரதம் இருந்தார்கள், பலிகளை இட்டார்கள், சில காரியங்களை பண்ணினார்கள். ஆனால் தேவ திட்டம் என்னவோ அதுதான் நம் வாழ்வில் செயலாற்றும். ஆணாக பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த நாட்கள் ஆண் பிள்ளைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். தாய் மாமா மடியில உட்கார்ந்தா தான் மொட்டை விழும். அத்தை மடியில உட்கார்ந்து அந்த பிளேட் என்ன செய்யாது முடிய வலிக்காது. அப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் என்ன செய்தார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆண்கள் குழந்தைகள், ஆண் பிள்ளைகள் என்று சொல்லி 2 சகோதரிகளுக்கு அப்புறம் நான் பிறந்ததினாலே, ஆண் குழந்தையாய் பிறந்ததினாலே அவர்களுக்கு ரொம்ப அளவிலான ஒரு சந்தோஷம். நாளடைவிலே என் வளர்ச்சியை கண்டு என் உணர்வை பார்த்து பெற்றோர்கள் குடும்பத்துக்கு அவமானமாக அவர்கள் எண்ணினார்கள். குடும்ப கௌரவம் கெட்டு போகிறது. இவனாலே என்னுடைய குடும்பம் சந்தோஷப்படும், கட்டப்படும் என்று நினைத்த என் பெற்றோருடைய எண்ணங்கள் என்னாலே அவர்களுக்கு மன நோவுகளை கொடுத்ததால் அவர்கள் என்னை ரொம்ப அவமானப்படுத்தவும் சில வார்த்தையினால் காயப்படுத்தவும் ஆரம்பித்தார்கள். நான் நானாக வாழணும் என்று நான் முயற்சி செய்கிறேன். ஆனா அவர்களும் அவருடைய சிந்தைப்படி, அவருடைய எண்ணப்படி என்னை வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை வார்த்தையினாலே என்னை காயப்படுத்தி நிர்பந்தித்தார். எப்படி முடியும்? உடலிலே பேய்வு உணர்வை பிரித்து எடுப்பதற்கு மனிதனாலே முடியாது. இன்ன வரைக்கும் இந்த மெடிக்கல் அவைகள் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட திருநங்கையர்கள் அதிகமாக இந்த நாளிலே பிறக்கிறார்கள் என்று சொல்லி அநேக ஆய்வுகளை அவர்கள் செய்து பார்த்தாலும் அவர்கள் தீர்வை காண முடியவில்லை. உலக சுகாதார மையங்கள் ஏன் இவ்வளவு அதிகமாக இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆய்வு மத்தியிலே இதுவும் இயற்கைதான் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்டை பிடித்து அவர்களை வெறுக்க வேண்டாம், அவர்களாகவே வாழ விடுங்கள், அவருடைய எண்ணம் போல அவர்களை வாழ விடுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனையோ ஆய்வுகளில் அவர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருந்தாலும் இன்னும் சில கூட்டங்கள் இவர்களை ஏற்றுக்கொள்வதிலே கொஞ்சம் சங்குஜம் ஆகத்தான் இருக்கிறார்கள். பெற்றோரே இருக்கிற ஒரு பிள்ளை சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் எப்படி புரிந்து கொள்வார்கள்? உலக பரபரப்பிலும் அநேக பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் என்னோட பிரச்சனைகளை எப்படி கண்ணோக்கி பார்க்கும்? ஆண் பிள்ளை ஆணாய் வாழல, ஆண் உணர்வில்ல, பெண்ணாய் வாழுவதற்காக முயற்சிக்கிறது, பெண்ணாய் உணர்வடைந்து இருக்கிறது. அந்த பெண்ணாய் வாழ்வது ஒரு பெரிய பிரச்சனை என்பதை இந்த உலகமே உற்று பார்க்கவில்லை. மற்ற பிள்ளைகளை குறித்த கவலை இப்படி இருக்கிறதுனால மற்ற பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆகிவிடும் என்று சொல்லி அங்கே பெற்றோர்களுக்கு கவலை ஒழிய எங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒன்றுமே அவர் சிந்திப்பது. அவ்வளவுதான், எதிர்காலமே இல்லை அப்படி என்றுதான் நினைத்தார்கள். ஆனா கர்த்தர் கரம் பற்றுகிறவர் அநேக காரியங்களை நம் வாழ்க்கையில பெரிதானவைகளை செய்யும்படியாக கர்த்தரை இருக்கிறார். ஆமென். சொன்னவங்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதி. 2வது சொன்னவர்களை நீர் பார்த்துக்கொள்ள. வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியான சூழ்நிலை. தாத்தாவும் பாட்டியும் சாமி அடிக்கடி சொல்லிகள் உரித்து கொடுப்போம். அவங்க வளர்வதை பார்த்து நானும் பக்தியாக வளர்றேன். அந்த பக்தியாய் வளர்வதை பார்த்து என் பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம். வம்ச வழியாக பிள்ளை நம் பிள்ளை என்ன செய்யும்? பெற்றோரை போல சாமி அடிக்கடி சொல்லும் என்று சொல்லி. ஆனா கர்த்தருடைய திட்டம் அது வளரும். தாயின் வயிற்றிலே கருவாய் உருவாக்குவதற்கு முன்பாகவே அவரை நம்மை குறித்திருக்கிறார். நம்மை குறித்து திட்டங்களை உருவாக்கி விட்டு தான் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். படைத்த பிற்பாடு நமக்காக திட்டங்களை வகுக்கவில்லை, நம்மை திட்டங்களை வகுத்து நம்மை படைத்திருக்கிறது. சிறு வயதிலே தெரியல, தேவனுக்காக பயன்பட போகிறேன் என்று தெரியாது. ஆனால் என் பக்தி உலகத்தின் படைப்புகள் மீது இருந்த பக்தி, அவை வைராக்கியம் கொண்டிருந்தன. வீட்டில் வாடித்திருந்த சகோதரி மூலியமாக இயேசுவின் அன்பை ருசி பார்த்தேன். அந்த அன்பு பெரிதானது என்று கண்டுபிடித்த உடனே வணங்கி வந்த ஒவ்வொன்றிலும் அன்பே இல்லை என்பதை உணர்ந்ததனால் அவரே எனக்கு மெய்யான தேவன் என்று கண்டடைந்தேன். ஒவ்வொரு நாள் ஆலயத்தில் போய் ஜெபம் வேதம் வாசிப்பது ஊழியம் செய்வதாக சிறு வயதில் என்னை அர்ப்பணித்துக் கொண்ட நாட்களில் ஆவிக்குரிய சீழி ஒரு பக்கம் வளர ஆரம்பித்தது.
சின்ன வயசுல ரொம்ப வியாக்கியானமாக பேசுகிற அனுபவத்தை உடையவளாக இருந்த நாளில் என் உணர்வை கண்டு அநேக பரியாசம் பண்ணுகிறார்கள். காரணம், உங்களை மாதிரி நான் இல்லை, ஆணை போல நான் இல்லை, பெண்ணை போல நான் இல்லை, எதிர்மறையாக நிற்கிறேன். இதை எப்படி என்று மற்றவங்களால் புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், படைத்த தேவனுக்கு என் உணர்வு என்ன என்பதை கட்டாயமாக அறிந்திருக்க முடியும். ஸ்கூல்ல போனா ப்ராப்ளம், தெருவில் நடந்த பிரச்சனை, வீட்டுல வந்து நிம்மதி இல்லை, உறவினர் வீட்டுக்கு போவீங்கனாலும் அங்கேயும் அதே பிரச்சனை, எங்கேதான் திரும்புவது? குழந்தைகள் சிறு வயதிலே விளையாடுவதற்கு அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனா என் ஸ்கூல்ல பிடி கிளாஸ் வந்துட்டாலே எனக்கு பயமாக இருக்கும். எஜுகேஷன் படிக்கும் போதும் சரி, பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கும் பொழுதும் சரி, எனக்கு ஒரே பயம். எப்படி ஆண் பிள்ளைகளோட மத்தியில நான் விளையாடுவது? அவர்களை பரியாசம் பண்ண கேலி கிண்டல் செய்யுமாக இருக்கிறார்கள். அதற்காக விளையாடுவதற்கு ஆர்வம் இல்லை என்றோ இல்ல பிடிக்கல முடியாது அப்படிங்கிறதுலாம் இல்லை, நல்லா விளையாடுவதற்கு ஆசை உண்டு. ஆனா அந்த சொல் மத்தியில் அவமானம் தான் அதிகமாக மீச்சு. ஸ்கூல்ல 4 குரூப்பை பிரிச்சு ஸ்போர்ட்ஸ் டேல, அங்க ஸ்போர்ட்ஸ் டே நடத்தும் பொழுது எந்த குரூப்லயுமே என்னை சேர்க்க மாட்டாங்க. அங்க இருக்கிற கேப்டன் லீடர், அந்த பையனை உன்னோட குரூப்ல சேர்த்துக்கோ, அவன் எனக்கு வேணும் உன் குரூப்ல சேர்த்துக்கோ. விளையாடுவதற்கு திராணி இல்லாம இல்ல, என் சுவாபத்தின் மத்தியிலே அவர்களை சேர்த்துக் கொள்வதிலே அவர்களுக்கு பிரியமில்லை. காரணம், அவங்களை போல நான் இல்லை. அவமானம், நல்ல படிப்பேன், நல்ல மதிப்பெண் எடுத்து, ஆனாலும் என்னால் நிம்மதியாக கிளாஸ்ல வாழ்க்கை நடத்த முடியவில்லை. கேள்வி கேட்பதற்கு கூட தயக்கம். ஏன்னா டீச்சரும் அப்படிப்பட்ட தெளிவு இல்லாததுனால், திருமணி இப்படி தெளிவு இல்லை. அந்த நாளில் அதிக நேரம் குழந்தைகள் ஸ்கூல்ல தான் நேரத்தை செலவிடுகிறார்கள். அந்த செலவிடுகிற நேரத்தில் மனநோவோடு கஷ்டத்தோடு பிள்ளைகள் வீட்டுக்கு திரும்புவார்கள். ஆனால் பெற்றோர்கள் கட்டாயமாக அதை கவனிக்க வேண்டும். அவர்கள் பார்த்திருந்தோம், என் சுவாபத்தை அறிந்திருந்தோம், அவங்களால என்ன செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல. பக்கத்துல இருக்கிற பையன் 12th ஸ்டாண்டர்ட் 12 வயது நிரம்பிய ஒரு பையன் என்னை பார்த்து என் சுவாபத்தை கேட்கிறான், நீ என்ன பொண்ணு மாதிரி செயல்படுகிற, பொண்ணு மாதிரி பேசுற? என் பெற்றோர்களுக்கு தெரியாது, கட்டாயம் தெரியும். ஆனா அவர்கள் குடும்ப கௌரவம், குடும்ப அவமானப்படுத்தும் அன்பான வார்த்தைகளே கடைசியில் கிடைக்காம போயிடுச்சு. எவ்வளவு மனநோவாக இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துல போய் ஜெபிப்பது அந்த சிறு வயதிலே எனக்கு கிடைத்த ஒரு ஆறுதல். ஜெபம் மாத்திரம் தான், ஞாயிற்றுக்கிழமை நாளும் விடுவதில்லை. ஆராதனை பேச்சு மாலை நேரத்துல கிராம வீட்டுக்கு சகோதரியோட சின்ன பையன் தான் கூட்டிட்டு போவாங்க. போய் மற்ற பிள்ளைகளுக்கு அங்கே நான் இங்கே என்ன கற்றுக்கொள்கிறேனோ அதை அங்கே மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அவர்கள் மத்தியில பேச ஜெபிக்க என கர்த்தர் நடத்தினார். அங்கேயும் செபித்து வீட்டுக்கு வருவேன். வீட்டுல வந்த ஒரே போராட்டம். வீட்டுக்கு தெரியாம அழைத்துக்கு போனதுனால தகப்பன் ஒரு நாள் அடித்தார். என் தகப்பனா, என் தாத்தா பெரிய சாமியாடி குறி சொல்லுகிறவர். அவர் வீட்டில் இப்படி இருக்கிறீ, நீ இந்த ஆண்டவரை தேட போய் தான் உன் சுவாபம் இப்படி மாறிடுச்சு என்று ஒரு குறை சொல்ல ஆரம்பித்தார். ஆனாலும் நான் சந்தோஷமாய் ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்த நாளில் தகப்பனை அடிச்சேன். போகக்கூடாது என்று சொல்லி அடிச்சேன். ஆனால் நான் கவலைப்படவே இல்லை. ஏன்னா மெய்யான அன்பும் ரட்சிப்பும் அவர்கிட்ட மாத்திரம் தான் இருக்கு. எனக்கு அது தெரியும். வேதத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தர் பேச ஆரம்பித்தார். வேதம் நம்மோடு பேசலன்னா நமக்கு சமாதானமா இருக்கவே முடியும். மெனக்கிட்டு எடுத்து வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம். ஆனா வேதம் நம்மோடு கூட பேசிக்கணும். பேசுங்கன்னு சொல்லி கேட்கிறவங்க இடத்துல அது என்ன செய்யும், பேசும். பாவத்தோட இருக்கும் பொழுது அது கண்டித்து பேசும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது அது ஆறுதலாக இருந்ததுனால அதிகமாக நேரத்தை செபிக்கவும் வேதம் வாசிக்கிறமாக இருந்த நேரத்தில் என் தம்பியால என் மனசு கஷ்டப்பட ஆரம்பித்தது. ஒரு அண்ணன் சொல்ல எனக்கு அவமானம். ஏன் கூட பிறந்த அவனுக்கு அது சின்ன வயசுல புரியும். ஆனா வழி வேதனை மாத்திரம் தானே என் வாழ்க்கை. எங்க திரும்பினாலும் ஒரே மாதிரிதான் இருக்கு. எல்லாம் ஒரே பாருங்க, ஏழனமான பாரு. நடந்து போன வேக வேகமாக நடக்கு, காலெல்லாம் வலிக்கும். சிந்தை ஒருவனப்படுத்திட்டு யார் சத்தத்தை கேட்காதபடி நடு ரோட்ல போகும்பொழுது ரொம்ப வேகமாக நடப்பேன். காரணம், யாராவது எங்கேயாவது இருந்து கேவலமான வார்த்தையில கூப்பிட்டுடுவாங்களோ என்று ஒரு பயம். அப்படிலாம் வாழ்ந்த நாட்கள்ல ஒரே ஆறுதல் தேவ ஆலயம் தான். ஆனா அந்த ஆலயத்துக்கு கூட நிறைய பேரை திருநங்கையர்களை வரக்கூடாது என்று சொன்ன காலம் தான் அந்த நடைகள். பேண்ட் ஷர்ட் போட்டு நீ வா,
வந்தா பேண்ட் ஷர்ட்டோட திருடங்கய்யா இப்ப என்னுடைய கூட்டணியை வருவதில் நாங்கள் அனுமதிப்பதில்லை. ஆறுதல் கிடைக்கின்ற இடம், தன்னுடைய வார்த்தை கிடைக்கின்ற இடம், தேவனுடைய பிரசனத்தை உணர்கின்ற இடம், இதை விட்டு விட்டு எங்க போய் உலகத்துல தேட முடியும்? ஆனா எந்த காரியத்தை யோசிக்காமல் அவர்கள் வரக்கூடாது என்று சொல்வாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். செபித்த செபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். என் தம்பி இப்படி என்ன வேண்டாம் சொல்றப்ப நான் என்னப்பா பண்ணட்டும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவனை வெறுப்பதற்கு நான் அந்த சண்டை போடல, அவனுக்கு விரோதமா எதுவும் நான் செய்யல. ஆனாலும் என்னை வெறுக்கிறானே ஏன்? தகப்பன் வெறுக்கிறார். என் சொந்தங்கள் எல்லாம் எங்க அம்மாட்ட போய் என்னை குறித்து அவங்க குறை சொல்கிறார்கள். அவர்கள் கோபத்தை என்று வந்து காட்டுகிறார்கள். ஏனப்பா, ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆகுது? வாழ்றதுக்காக செத்துறது நல்லது, நான் செத்து விடுகிறேன். மோடு ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளுங்க வேண்டாம். அந்த உலகத்துல ஏன் பிறந்த என்னால பிரயோஜனம் இல்லையோ? செபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார், தந்தார். சில நாட்களாக திருநங்கை குறித்து பேப்பர்ல நிச்சயங்களில் நான் அவைகளை குறித்து கேள்விப்பட்ட உடனே அந்த பேப்பர்லையும் நான் எடுத்து வாசித்தவுடன் நான் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணணும் அத்தனையும் அவர்கள் அவர் வாழ்க்கையில கட்டிருக்கிறதை அங்கே இன்டர்வியூவாக அவங்க கொடுத்திருந்தார். எனக்கு ஒரே சந்தேகம், அவங்க எல்லாம் சேலை கட்டி அழகா பெண்கள் போல இருக்கிறார். கூத்தாண்டவர் கோயிலுக்கு போய் தாலி கட்டி தாலி அறுத்து அங்கே இப்படிப்பட்ட சடங்குகளை செய்து வருகிறார்கள் என்று சொல்லி அந்த பேப்பரை வாசித்த உடனே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த நினைப்பா, இவங்களை போலதான் என்னை படைச்சிருக்கீங்களா? அப்படி நீங்க படைச்சிருப்பீங்கன்னா எனக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு நான் ஊழியம் செய்வேன், ஆனா எனக்கு ஊழிய அழைப்பை நீங்கள் தர வேண்டும். அந்த ஊழிய அழைப்பு நான் சொல்கிற விதமாக எனக்கு நீங்கள் தாருங்கள் சுவாமி. அந்த திருநங்கையில் யாராவது ஒருவர் என்னிடம் வந்து தன்னுடைய வார்த்தையை தருவாங்கன்னா நான் கட்டாயமாக உங்களுக்காக ஊழியம் செய்வேன். அவங்களுக்கு தேவ வார்த்தை தெரியுமா தெரியாத எனக்கு தெரியும். நான் பார்த்ததெல்லாம் அவர்கள் கோயிலுக்கு செல்கிற சில திருநங்கை. ஜெபம் 2 ஆண்டுகளாக நான் உட்கார்ந்து செபித்துக் கொண்டே இருக்கிறேன். பதில் தாரும் இயேசுவே, தாரும். உன்னை யசித்தாங்க இல்லைன்னா நோன் தாங்க சொல்லுங்க என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறோம். அந்த ஜெபத்தை எல்லாவற்றையும் கேட்கிறோம். ஆனா நமக்குள்ள என்னன்னா உடனே கேட்கப்படணும். இப்ப ஜெபமா நான் நாளைக்கு நடந்துடணும், இப்ப ஜெபமா நான் இன்னைக்கு கிடைத்துடும் நம்ம நினைக்கிறோம். 2 ஆண்டுகளாக இந்த காரியங்களுக்காக செபித்துக் கொண்டே இருந்தேன். ஒன்று இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்கப்பா. ஜனவரி 2014 14ஆம் தேதி ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் இன்னைக்கு டான்ஸ் ஆடுவதற்காக அந்த குரூப் அங்க வந்திருந்த பொழுது சும்மா என்ன வேடிக்கை தான் பார்த்தேன். அந்த வேடிக்கை பார்த்ததுல ஒரு திருநங்கை என்னை பார்த்து என்ற வந்து பேசி அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க. நல்ல ஹைட் வெயிட்மா இருக்காங்க. ஆனா அவங்க குரலை கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்து நிக்கிறவங்க டான்ஸை ரசிக்கிறாங்க, ஆனா அவங்களை கிண்டலும் செய்யறாங்க. நான் போய் பேசுவேன், என்னையும் தானே கிண்டல் பண்ணுவாங்க, ஏற்கனவே கிண்டல் பண்றாங்க, இன்னும் என்ன ரொம்ப முத்திரை குத்துவாங்க சுவாமி அப்படின்னு நின்றுட்டு இருக்க முடியுது. அவங்களா என்ன வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வா அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு உட்காந்து செபிப்பேன், கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசிக்கிறேன். ஆண்டவர் பேசுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட கோயில் சொல்லிக்கிறார். ஏன் நம்ம அந்த வார்த்தையை சொன்னாலும் எனக்கு தெரியும். அங்கே நீ ஜபத்துல நடத்துற இன்னொரு அம்மா கிட்ட போய் கேட்கிறேன், செபிக்கிறேன். கர்த்தர் அதே வார்த்தையை அவங்களோடு கூட இருந்து என்னோடு பேசுகிறார். நான் ஒரு காரியமாக போகிறேன்மா, எனக்கு அந்த செபிகள் என்று சொன்ன எங்களோட பேசின அதே வார்த்தையோடு நான் அவங்களுக்கு பேசினேன். அவங்க வீட்டுக்கு போறேன், செல்ஃப்ல பைப்ல பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அன்பாய் ஆசையாய் வாடி அப்படின்னு சொல்லி அவர்கள் அழைத்ததுதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்கிற என்னை என் உணர்வின் படியாக அவர்கள் அழைத்ததை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது எப்படி எல்லாரும் நம்மை வாடா போடான்னு சொல்லுறாங்க, நான் பெயர் வைத்து கூப்பிடுகிறாங்க, ஆனா இவங்க மட்டும் வாடி என்ன கூப்பிடுறாங்களே இப்படி. மனசுல ரொம்ப சந்தோஷம். உட்கார்ந்து பேசினேன். ஊழியக்காரர்கள் யாருமே என்னை புரிந்து கொள்ளல, நல்ல நண்பர்கள் யாரும் என் வாழ்க்கையில கிடையாது. ஆனா ஊழியர்கள் நமக்காக செபிப்பார்கள் என்று சொல்லி போதகரை பார்த்து என் பிரச்சனையை நான் சொன்னேன். ஆனா அவங்களும் இதை குறித்த தெளிவு இல்லாததுனால எனக்குள்ள ஒரு பிசாசு இருக்கு என்று சொல்லி என்னை மனநோவு உண்டாக்கினார்கள் என்று சொன்னேன். அப்புறம் தான் தெரிந்தது
கிறிஸ்தவத்தில் மாத்திரமே இல்லை, எல்லா மதங்களிலுமே திருநங்கைகளை குறித்த தவறான எண்ணங்கள் தான் இருக்குங்கிறதை பின்னாடி தான் புரிந்து கொண்டேன். மக்கள் மத்தியில் அப்படி ஒரு தவறான எண்ணம், மற்ற மக்களுக்குள்ளே அந்த எண்ணங்கள் இருக்கிறது என்று நான் யோசித்து புரிந்து கொள்ள லேட் ஆயிடுச்சு. அவங்க சகோதரி பைபிள் எடுத்து வாசி, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பும் 3, 4, 5 வசனத்திலே வாக்கியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ படிச்சதுலையா, நீ கிறிஸ்தவ பிள்ளை, உன் பேச்சுல நான் அடையாளம் காக்கிறேன். நீ படிச்சதுலே அந்த வாக்கியத்தை படித்திருக்கிறேன், நான் விளக்கம் தெரியவில்லை. அனகர் என்ற ஒரு பதம் அங்கே சொல்லப்படுகிறது. குமாரனும் குமாரத்திற்குரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கியும் உத்தம இடத்தையும் என்றும் அழியாத நித்திய நாமத்தை நான் அவர்களுக்கு அருள்வேன் என்ற வாக்கியத்தை ஒரு திருநங்கை வாயிலாக அங்கு விளக்கத்தை கொடுத்து அவர்கள் என்னோடு பேசி, கர்த்தரிடத்தில் நான் இப்படி செபித்தேனோ அதன்படியாய் கர்த்தர் எனக்கு ஊழிய அழைப்பை இந்த சகோதரி மூலியமாக எனக்கு கர்த்தர் நிரூபித்திருக்கிறார். என்ன ஆச்சரியம்! சின்ன வயசுல எங்க பேனர் பார்த்தாலும், வால் போஸ்டரை பார்த்திருந்தாலும் ஓடி போய் அந்த கூட்டங்களில் அட்டெண்ட் பண்ணி வீட்டுக்கு வருவது என்னுடைய வாஞ்சை, ஆவல். ஆனால் எந்த ஊழியக்காரருடைய நாவில் இருந்து அந்த வார்த்தையை நான் கேட்ட பிரசங்கம் அவர்கள் குறித்தே இருக்காது. அதெல்லாம் வேற விதமாக இருக்கும். ஆனால் ஒரு திருநங்கை வாயிலாக அந்த வார்த்தையை கொடுப்பார். ஆனால் என் ஊழிய அழைப்பிலே தேவன் உறுதியா இருக்கிறார் என்பதை நான் அதிகமாக நிச்சயித்திருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் என் உணர்வில் போராட்டமாக இருந்துச்சுன்னா எப்படி யார் எனக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? யாருக்குமே புரியவில்லையே. ஆறுதல் சொல்லவும் யாருக்கும் முடியாது. அவங்களுடைய என்ன எண்ணுகிறார்களோ, என்ன விருப்பப்படுகிறார்களோ அதுதான் பிரிக்க மாட்டாங்க. அதனால நிறைய திருநங்கைகள் சின்ன வயசுல ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க, படிக்காம ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்களும் பிரச்சனை ஸ்கூலுக்குள்ள இருக்கு. டீச்சர் கிளாஸ் எடுக்கிற அந்த 45 மினிட்ஸ் தான், மற்ற நேரம் பசங்களோட தான் நம்ம இருக்கணும். இது புரிந்து கொள்ளாத சமுதாயம் வார்த்தைகள் மனநோவு கொடுத்து ஒரு பேப்பர்ல ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வாசித்தேன். திருச்சியில 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு ஒரு குழந்தை கிளாஸ்மேட்ஸ் அவங்க கூட உடன் படித்த பசங்க அவனை பிடித்து இப்படி கிண்டல் பண்ணின ஒரே காரணத்துக்காக எழுதி வைத்து தூக்கில போட்டு தோணிடுச்சு. எவ்வளவு கஷ்டம்! யாரும் புரிச்சு கொள்ளுங்க, பெற்றவர்களே அது புரிஞ்சு கொள்வதற்கு முன்பு பெண்ணா வாழணும் தான் ஆசைப்பட்டோம். அது என்ன அவ்வளவு பெரிய பாவ செய்யலாம். ஒவ்வொரு நாள் உணர்வோடு போராடுகிறேன். இந்த உணர்வை இன்னும் புரிந்து கொள்ளாத எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்டு. என்னை நானாக வாழ்வதில் யாருக்கு என்ன குறை, யாருக்கு பிரச்சனை? என் வாழ்க்கையை தானே நான் மாற்றி வாழணும். மற்றவங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை ஆனது? எதனால பிரச்சனை வந்தது? ஆனா கர்த்தர் தோற்றத்தை பார்க்கிறவர், சரீரத்தை பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய இருதயத்தின் வலிமை கர்த்தர் உணர்கிறார். ஆமென். சொன்னவங்களை கர்த்தர் என்ன அதிகமாய் ஆசீர்வதிப்பார். தேவன் பார்த்த விதமாக அவர்கள் என்னை வணைய வேண்டும் என்று யோசித்தார்கள். நான் அதை கடைபிடிக்கவே இல்லை. என் உணர்வு இப்படிதான் நான் வாழ்ந்தேன். அதுல யாருக்குமே பாதகம் இல்லை, யாருக்கும் அது பிரச்சனை இல்லை. நான் இப்படி வாழ்ந்த சந்தோஷமா வாழ்றேன், என்ன நிம்மதியா இருக்க முடிகிறது என்று சொல்லி யோசித்தேன். தொடர்ந்து என் வாழ்க்கையில பெண்ணாய் வாழ்வதற்கு நான் சூழ்நிலை அந்த திருநங்கையை பார்த்த உடனே ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்டு என் தாயிடம் வந்து சொன்னேன், அப்பா அம்மா நான் ஊழியம் செய்ய போறேன். எங்க அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ டாக்டர் இன்ஜினியர் ஏதாவது நான் கனவு கண்டுருக்கேன், ஆனா நீ ஊழியம் பண்ண போறேன்னு சொல்றேன். நம்ம குடும்பத்துல யாருமே நீ வந்ததில்லை. உங்க அப்பா கேட்டா உன்னை அடிப்பார், திட்டுவார். நீ மீன் ஊழியத்துக்கு போவேனா பிச்சைதான் எடுக்கிற ஒரு வாழ்க்கை என்ன மாறிடு என்று சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு ஆலயத்தில் போய் உட்கார்ந்து துதிக்கதான் இருந்துச்சு. சந்தோஷம். ஏன்னா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. நான் ஸ்கூல்ல போனா அதே பிரச்சனை, மன அழுத்தம், படிப்புல கவனம் செலுத்த முடியல. எந்த பசங்க கிட்டையும் எந்த சந்தேகத்தையும் எதுவும் உட்கார்ந்து பேசுறதே கிடையாது. ஏன் ரெஸ்ட் ரூம் கூட போவதில்லை. அவ்வளவு உபத்திரவத்தையும் கஷ்டத்திலையும் மத்தியில எப்படி வீட்டுக்கு போயிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போக முடியும். அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் படிக்க வேண்டாம், திருநங்கையோட போய் சேர்ந்து ஐக்கியம் கொண்டேன் என்று சொல்லி அந்த மன எண்ணம் நான் பெண்ணா மாறதுக்கு நான் முதல் வழியை தேடிடலாம்னு சொல்லி ஓட ஆரம்பித்தேன். அவங்களோட போய் சேர்ந்து கொண்டேன். அவங்க வீட்டுல போன நிறைய பேர் இருந்தாங்க.
போனோடனே அங்கே எனக்கு பெண்கள் உறவாக அவர்கள் நியமித்தார்கள். நிறைய பேர் இருந்தாங்க. இதோட அம்மா, இது தாய், இதோட சகோதரி, இவங்க பெரியம்மா, இவங்க சித்தி, இவங்க அண்ணி, இவங்க நாத்தனா, இவங்க மாமியார் என்று சொல்லி அவங்க பெண்கள் உறவாகவே இருந்தது. இதுதான் ஒரு குடும்பம். உன் உணர்வை மதிக்கின்ற குடும்பம் இது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்படிலாம் ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க, சகோதரி கிடைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கையில் சுடிதாரி கொடுத்து நீ போட்டு அழகுப்பா, போ, மனம் என்ன ஆசைப்படுகிறது போய் போடு என்று சொல்லி என்னை என்கரேஜ் பண்ண உடனே நான் போட்டு என் மனதில் இருந்த அத்தனை உணர்வுகளையும் அங்கே அவர்களை மதித்ததினாலே அவர்கள் மத்தியில் நிம்மதியாக வாழ முடிந்தது. ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுது தாய் தகப்பன் இல்லாத நேரத்தில் தாயுடைய சேரை எடுத்து கட்டி அழகு பார்க்க, பெண்ணாய் பிறந்திருந்தா என் தாய் இந்த வயதில் என்னை உடை போட்டு என்னை அழகு பார்த்திருப்பாள் என்று சொல்லி யோசிப்பதுமாக என் வாழ்க்கை. அங்க போன உடனே அங்கே என்னுடைய எல்லா மன விருப்பத்தின்படியாக வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஸ்கூலுக்கு போறேன், போய் ஸ்வீட் அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவதற்காக ஊராக போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்க நடனம் ஆடுகிறார்கள், அதுக்கு தவிர அவங்களுக்கு பழக்கம் இல்லை. நைட் லேட்டா வந்த உடனே எங்கடா இருந்தவங்க ஸ்கூல்ல என்ன அப்பவே விட்டுருக்குமே ஸ்பெஷல் கிளாஸ் போய் சொல்ல ஆரம்பித்து ஒவ்வொரு நாலு மாலைகளை போய் செபிக்கிற சபத்தை நிறுத்தினேன், வேதம் வாசிக்கிறதை நிறுத்தினேன், ஆலயத்துக்கு போவதை நிறுத்தினேன், ஊழியத்தை மறந்து போனேன். கர்த்தர் ஊழியத்தை கொடுத்ததை மறந்து போய் இந்த கூட்டங்களோடு ஐக்கியமானதுனாலே உலக சிந்தனை, உலக பெருமை அங்க உள்ளே எனக்குள்ளாக வந்ததுனாலே ஆடுவதிலே அங்க ஆட்டம் ஆடி இங்கு பணம் சம்பாத்தியம் பண்ணுவதில் பணத்தை பார்த்த உடனே மைண்ட் மாறி போச்சு. இப்படியே சம்பாத்தியம் பண்ணி வாழ்க்கை வாழ்ந்துடலாம், நிம்மதியை வாழ முடியுமா? தேவனுடைய பிரசனத்தை விட்டு தூரமா விலகி போயிட்டு நிம்மதியை வாழ்ந்துட முடியுமா? பிசாசின் தந்தை உலகத்தின் கிரிகளையும் காட்டி என்னை ஏமாற்றி என்னை நரகத்திலையும் சாமியை நோக்கி நடத்தும்படியாக திட்டம். அதை அந்த நேரத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடியல. ஆனா அங்கேயும் கசப்பு, அங்கேயும் பிரச்சனை. நல்ல பிள்ளை ஆடுது, சின்ன வயசு, இந்த பிள்ளையை கூட்டிட்டு வாங்க, பெருமை, புகழ், பணம் எல்லாம் தேவ அன்பை விட்டு விலகி கொண்டு காரணம். எல்லாம் கொஞ்சம் நிரந்தரம். அந்த சின்ன வயசுல எனக்கு தெரியல. என் ட்ரீட்மெண்ட்டுக்காக, என்னோட ஹார்மோன்ஸ் ட்ரீட்மெண்ட், என்னுடைய சர்ஜரிக்காக எனக்காக உடை வாங்க, என் மேக்கப் செட் வாங்க அம்மாட்ட கேட்க முடியாது, இப்படியே சம்பாத்தியம் பண்ணி விடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி முதலே பெண்ணாக என் உணர்வுபடி வாழ்வதற்கு நான் இடத்தை தேடினேன். குடும்பத்துல பிரச்சனை உண்டாயிடுச்சு. ஸ்கூல்ல இருந்து சொல்லிட்டாங்க 52 days நான் ஆப்சென்ட் இருக்கிறோம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதவன் அதோட எல்லாரும் பெற்றோரை கூட்டிட்டு வாங்க, நீங்க வந்து பேசுங்க. எனக்கு தெரியும். ஒரு நாள் லேட் ஆயிட்டு அவங்க வீட்டுக்கு போக, திருநங்கை வீட்டுக்கு போக அவங்க கிளம்பி டான்ஸ் ஆட போயிட்டாங்க. என்ன ஸ்கூலுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தவங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே. வீட்டுக்கு திரும்பி போனா அம்மா கேட்பாங்களே ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் போகாம தான் வேற எங்க ஊர் சுத்துறேன்னு சொல்லி அப்படியே போய் சொன்னேன். ஸ்கூலுக்கு போனேமா, அசம்பிளி குடிச்சு வாத்தியார் குடியிச்சுனா ஹார்ட் அட்டாக் வந்தது, இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன். போய் அர்த்தினாக்க வாயில வர ஆரம்பிச்சு. அவங்களுக்கு தெரியும் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ற, பைக்கு தூக்குவதற்கு உனக்கு தகுதியே இல்லை, செத்துடு. ஒவ்வொரு நாளைக்கு டான்ஸ் ஆடி வர்றது எனக்கு தெரியாது நினைக்கிறியா? உன் கண்ணுக்குள்ள போட்டு இருக்கிற கண்ணை சரிவர அழிக்கமா நிற்கிற முகத்தை கண்ணடியில பார், முகத்தை பாரு. குடும்பத்தை அவமானப்படுத்துற உன்னை நான் ஆம்பளை பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது இருந்த சந்தோஷத்தை காட்டில இவ்வளவு மனநோக்கு கொடுக்குறீங்க. நீ வயிற்றிலே நான் கன்சீவா இருக்கும் பொழுது நீ இப்படி எல்லாம் பண்ணுவ தெரிஞ்சா கலைத்திருப்பேன் என்று சொல்லி நீ உயிரோட இருக்க காட்டில செத்துக்கு நல்ல 3 நாட்களை நான் அழுதுட்டு என் பிள்ளைங்க வாழ்க்கையை பார்க்கிறேன். அப்பதான் மனது பேச ஆரம்பிச்சது. வலிக்கு ரொம்ப வலி எடுக்குது. தாயே இப்படி சொல்லிட்டாங்களே, அம்மா பையன் இல்ல அனாதையா வாழ்ந்தோம், அது வேற கதை. ஆனா தாய் தகப்பன் இருந்தவங்க அன்பு கிடைக்காம அவங்களுக்கு எதிரில் இருக்கும் பொழுது அவங்க பேசுற வார்த்தை நித்தமும் வழியாக இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாம செத்துக்கணும். நம்ம கடவுளுக்கு சாட்சியா இல்லை. நாம ஏன் உயிர் வாழணும்? அம்மாவுக்கு பிரியமான பிள்ளையா இருந்து நம்ம இப்ப இல்லாம போயிட்டேன், ஏன் வாழணும்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரம் எடுத்து தண்ணீர்ல போட்டு கலப்பி சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி என்ன பண்றதுனே தெரியாம உட்கார்ந்து அவளுக்கு சாப்பிட்டு உட்கார்ந்து கரம் பற்றி நடத்துகிறவர் கூட பார்த்தாரு. நம் மீது வைத்திருக்க திட்டங்களை நம்மை கொண்டு செயலாற்ற வரைக்கும் விட்டுற தெய்வம் நல்ல. ஏன்னா அவருக்கு தெரியும்
நம்ம எவ்வளவாய் அவரை நேசித்தோம், எந்த அளவு உண்மையாய் அவரிடத்துல ஆராதனை செய்தோம், நம்முடைய இருதயம் அவருக்காக வாஞ்சித்த நாட்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதே. நம்மளை எப்படிங்க கைவிட்டு விடுவார்? ஒரு நாளாவது இயேசு இடத்துல உண்மையான அன்பு செலுத்த பிறகு தெரியும். நீங்க காட்டின அன்பு, நீங்க வைத்த அன்பையும் பார்க்கிறார். வழிகளுக்கு தூரம் போனால் என் பிள்ளைகளிடத்தில் திரும்பி வராதான ஏங்கி நிற்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அந்த தேவனுடைய அன்பை நம்ம மறந்துட்டோம். மற்ற உணர்வு சாப்பிட போட்டு சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு செத்துடணும். ஆனாலும் கத்தர் விடல, கத்தர் பேசினார். இன்னைக்கு மறைச்சிட்டு நாளைக்கு ஜீவன் எங்க போகும்? சத்தியத்தை அறிந்த நான் இவ்வளவு பெரிய பாதக செயல் செய்வதற்கு துணிந்து விட்டேனே. ஜீவனை தந்த தேவனுக்கு ஜீவனை எடுக்க அவருக்கு மாத்திரம் தானே உரிமை உண்டு. நான் யார் என் ஜீவனை மாற்றுவதற்கு? படித்து படுத்து அவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஒரே வார்த்தை, என்னால தாங்க முடியவில்லை டேடி, என் தாயுடைய வார்த்தை. உலக மக்கள் எவ்வளவு பிரயாசம் பண்ணாலும் நான் தாங்கிக் கொண்டு வந்து சமூகத்திலே சொல்லி அழுந்தேன். ஆனா இந்த வார்த்தையை தாங்க முடியவில்லை. நான் மறித்து போவது நலம் என்று நான் நினைத்தேன். நான் செய்த அந்த தவறுக்காக மன்னித்து விட ஜீவனை எழுத்தீர் என்றால் உமோடு சேர்த்துக் கொள்ளும். உலகத்திலே அவ்வளவு பெரிய துயரத்தை நான் அனுபவித்து விட்டேன். ஆனவர் உமோடு கூட எடுத்துக் கொள்ளும் என்னை மன்னித்து. ஆனால் ஜீவனை நீங்க தந்தீங்கன்னா உங்க ஊழியத்தை நான் செய்ய நான் வைராக்கி கொண்டு எழுப்ப எனக்கு ஜீவன் தருவீரானால் நான் செய்வேன் என்று சோமனை பார்த்துட்டேன். எல்லாத்தையும் வாந்தி பண்ணி போட்டு கத்தர் உயிரோட எழுப்பி தூங்கி நல்ல டயர்ட்ல தூங்கி எழுந்து கத்தருக்கு பேசிச்சார். நான் காலையில எழுந்திரிச்சு நிற்கணும். எனக்கு ஓடி போய் ஆலயத்தில் போய் நன்றி சொல்லிட்டு அப்பா நான் தொடர்ந்து ஸ்கூலுக்கு போவேன், தாய் தகப்பனுக்கு கீழ்படிந்திருப்பேன் என்று போவேன். ஆனால் அதிக மதிப்பெண் எடுக்க என்னால் முடியல. ஏன்னா ஸ்கூல் நிறைய அட்டன் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் ஒர்க் நிறைய முடிக்கல, ப்ராக்டிகலுக்கு நிறைய போகல. ஆனால் நிறைய நல்ல படிப்பேன். மோர் தென் 1100 ஸ்கோர் பண்ண எபிலிட்டி இருந்து என்னால் முடியல. ஆனால் ஜஸ்ட் பாஸ்ல மார்க் எடுத்ததுனால எங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க கண்ட கனவெல்லாம் சின்ன தகவடி ஆக்குறதுனால ரொம்ப ஆலயத்துக்கு போய் நான் என்ன பிரச்சனை? காலேஜுக்கு போ, வீட்டில் சும்மா இருக்க முடியாது, போ காலேஜுக்கு போக. ஸ்கூல்லேயே அந்த பாடு. காலேஜில் போனால் இன்னும் நிறைய மெச்சூர்டாக இருப்பாங்க பசங்க. சீனியர் இடங்களை ரேகிங் பண்ணுவாங்க. எனக்கு என்ன பண்ண போறோம்? வேண்டாம், நான் போகணுமா? வேலைக்கு போ. காலேஜுக்கு போகலனாலே வேலைக்கு போய் தான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போனாலும் அதே ஆண்கள், அதே பெண்கள், அதே சிந்தனை, அதே இழிவான பேச்சு, கிண்டல் கேள்வி. என்னால வேலையை 1.5 வருஷத்துக்கு மேல அதை தொடர்ந்து செய்யவே முடியல. வேலை பார்த்த இடத்துல என்னோட ஓனர் என்ன நல்லா பார்த்திருந்தேன். உண்மையாக மன முழுமையா அங்க வேலை செய்கிறேன்னு அவர் கண்டுபிடிச்சு சொன்ன, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், எங்கேயோ உட்காரு, உன்னை நான் பார்த்துக்கிறேன் தம்பி. ஆனா அவங்க எதிர்த்து வந்த பிரச்சனை மத்தியில் நான் அங்கேயும் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தவர்களே எங்க பெரிய அக்கா சொன்னாங்க, 12th முடிச்சுட்டு எங்கம்மா போய் வேலைக்கு, என்ன வேலைக்கு பார்த்துக்குவோம்? வேலிபிரிட்ஜில் அக்கௌண்ட் போய் உட்காந்துருக்காங்க. எதிர்க்காங்க, என்ன ஆகுது? மேற்கொண்டு படிக்க வைங்க. இவன் மார்க்குக்கு என்ன படிக்க வைக்கிறது? லேப் டெக்னீஷியன் இருக்கு. அங்கேயும் படிக்க போன இடத்துல என்னுடைய வாத்தியார் உட்கார்ந்து நான் டான்ஸ் ஆடுவதை எங்கேயோ பார்த்துட்டு எனக்கு புகழ்ந்து என் கையில் 100 ரூபாய் கம்மி கொடுத்தவர். அவர் என்னை கண்டுபிடித்து, உன் டான்ஸை நான் பார்த்துருக்கிறேன், அழகா பெண்முடை போட்டு ஆடினா என்று சொல்லி நான் பசங்க மத்தியில அந்த சம்பவத்தை அவர் சுட்டி கட்டினதுனால தொடர்ந்து என்னால் அந்த கிளாஸ்ல உட்காந்து படிக்க முடியல. காரணம், என்னை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கிறேன். எடுத்த ட்ரீட்மெண்ட் அந்த ஆண் முகத்திலிருந்து பெண்முகமாக மாறுவதற்கு உண்டான கொஞ்சம் செயலை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அவங்க என்னை பார்த்து பார்த்து எனக்கு வித்தியாசமா இருக்கு, இது பையனா பொண்ணா, இது என்னங்கிறதே புரியாம உட்கார்ந்துருக்கிற மத்தியில இவர் சொன்ன அந்த வார்த்தை அவங்க அதிகமாக என்னை பரியாசம் கேள்வி கிண்டல் பண்ண உடனே படிக்க விட்டு வீட்டுக்கு வந்துட்டு படிக்கவும் முடியல, வேலைக்கு போக முடியல. என்னடா அவன் வாழ்க்கை, உன் தம்பியை பாருடா, இந்த வயசுல அவன் எப்படி இருக்கணும், அவனை பார்த்து கத்துக்கோ. அவன் சும்மா உட்கார சாப்பாடு போட முடியாது. ஓடி வந்தேன், நீங்க எனக்கு சும்மா சாப்பாடு போட வேண்டாம், என் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்றேன் தாய்க்கு சொல்லிவிட்டு நான் சென்னைக்கு வந்த புதுசுல, சென்னைக்கு வந்த இடத்துல என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும், நான் பெண்ணுடைய கோட்டு திருடங்கி மத்தியில இருந்து நான் இன்னும் சாதிப்பேன்னு சொல்லிட்டு யோசித்து வந்தேன். ஆனா இந்த சென்னையில வந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனை, மன அழுத்தம் அதிகமாக மாறிடுச்சு.
ஏன்னா இங்க வேலை கிடையாது. எந்த திருநங்கைகளுக்கும் வேலை கொடுக்கறதுக்கு இந்த உலகம் முன்வரல, புரிஞ்சு கொள்ளவே முடியல. வியாசர் பாடியிலே அந்த ஸ்லம் ஏரியாவிலே உட்கார்ந்து இருந்து அவங்க மத்தியில இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாட்ட, பேச தெரியாது, யாரிடம் போய் தைரியமா நிற்க முடியாது. 4 பேர் பேசினாங்கன்னா உட்காந்து வாய் பார்ப்பேன், பேச தெரியாத இந்த இடத்துல அந்த ஊர்ல உட்காந்துட்டு எப்படிதான் எதிர்காலம் போகும். அவங்க பிச்சை எடுத்து கொண்டு வந்த பணத்தை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் ஏதாவது உழைக்கணும்னு சொல்லி கேட்டு பார்த்தேன், வேலை கிடைக்கல. ஆனா அவங்க மத்தியில அவளோட சேர்ந்து நானும் அங்க இருக்கிற இந்த ராயபுரம் மூலக்கடையில போய் தினமும் கைட்டு பிச்சை எடுக்கிற சூழல் அங்கே உருவாச்சு. 2004ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற பிச்சை எடுக்கிற நிலையில் உலகத்துல வீட்டுல நல்ல செழிப்பால் ஆசீர்வாதமா இருந்து நடத்தி அன்பான பிள்ளையாய் வளர்ந்து வந்த எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து கை தட்டி பிச்சை எடுக்க கை நீட்டும் போது எவ்வளவு மனசு கூசுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க நினைக்கிறீங்க இப்படிலாம் வர்றாங்களே, எல்லாம் வழிதான். மனதில் கேட்ட வார்த்தையின் வழி பகுடாக மாறி அவைகள் கடினமாக மாறி இந்த உலகம் நம்மளை எதிர்த்து கொண்டே இருக்கிறது. உலக சனவை புரிந்து கொள்ளவே இல்லை. கஷ்டம். இன்னும் நம்ம புரியும். கொஞ்சம் பாருங்க, வெளியே கைத்தட்டி காசு வாங்கும் போது கேவலமாக பேசுவாங்க. வட இந்தியாவில் வேற, தென்னிந்தியாவில் அதுவும் பர்டிகுலர் எங்க தமிழ்நாட்டில் அவ்வளவுல ரொம்ப கனப்படுத்தி எல்லாம் செயல்பட மாட்டாங்க. கேவலப்படுத்தி வச்சு கையில் கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு கடையில கத்தடை வசங்களை பார்த்தோன்னே அண்ணா தோத்துறேன் காசு கொடுங்க, கிறிஸ்துவ பிள்ளைகளை பாவி எங்க இருந்து வந்த இந்த ஊர்ல நல்ல பிழைக்க முடியாது, நீ போயிட்டு ஊரை பார்த்து இங்க இருந்தீங்கன்னா நீ செத்துடுவ, இங்க இருப்பது உனக்கு சரிபடாது போய் இல்லைங்களா, நான் இங்கேதான் இருந்து ஆகணும், எனக்கு காசு கொடு. என் பேச்சை பார்த்து என் மீது பரிதாபப்பட்டார். அவளைதான் அவராட முடிந்தது, அதுக்கு மேல அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. பிச்சை எடுத்த காசை உட்காந்து எண்ணி இருக்கிற அந்த ஊர் ரவுடி வந்து என் கையில காசு கேட்கிறான். என்ன செய்வது? நான் குத்துறேன், எனக்கு நிறைய சூழல் அப்படின்னு இருக்கு. நைட்டு ரோட்ல நிற்கிற திருநங்கைகிட்ட அந்த பிரச்சனைப்படுவதற்கு சில கூட்டங்கள் உண்டு. கத்தி முனையில இருந்து அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை இருக்குது. யார் வேலை கொடுப்பது, யாருக்கு உண்மையான வாழ்க்கையில இடம் கொடுப்பது? உலகமும் எதிர்த்து நிற்கும், பெற்றோர்களும் ஆதரவும் இல்லை, சமுதாயம் அந்த சட்டங்களும் இல்லாத நாட்களிலே எப்படி அவங்களுக்கு கௌரவமாக அந்த உலகத்துல வாழ்ந்து விட முடியும்? எல்லாரும் கேட்பாங்க, ஏன் அவங்க மக்கள் ஏமா இப்படி இருக்கிறாங்க, அரங்கேற்ற இருக்காங்களே, ஏன் படிப்பறிவு சிறு வயதிலே ஸ்கூல் டிராப் அவுட், வீட்டில் அன்பு கிடைக்கல, போராடலாம் அவமானம் ஒதுக்குதல் இருக்கும்போது அந்த இருதயம் எப்படிங்க பண்பட்டு பாசம் உள்ள அன்புள்ள இருதயமாக இருக்கும்? அன்புள்ளவங்கதான் போதி நடந்துட்டு இருக்கும் போது வேடிக்கை பார்க்கறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க தட்டியும் பாரவங்களை கை நீட்டி அவங்களையும் வேடிக்கை பார்த்து ஏளன சிரிப்பு சிரிக்கும் பொழுது எப்படிங்க மறந்தவங்களை பார்த்து முகம் மலர்ந்ததோடு சிரிக்க உங்களை பார்க்க முடியும்? கொள்ளையடிச்சு நாட்டுக்கு துரோகம் பண்ணி அங்கே குண்டு வைக்கிறவனையே இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கிற சமுதாயம். ஆனா எங்களை மாதிரி மக்களை மட்டும் எப்படி வச்சுக்கொள்ள காரணம் என் உணர்வு உங்களை மாதிரி வித்தியாசப்படுகிறது. ஆனா பெண்கள் நிச்சயமாக எங்களை புரிந்து கொள்ள முடியும். என் உணர்வு பெண் உணர்வு என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எந்த பெண்ணுமே எந்த ஆணுமே கர்ப்பப்பை வேணும்னு சொல்லிட்டு ஜீவிக்கிறது கிடையாது. தாய்மை, அந்த தாய்மையை காக்க வாஞ்சிக்கிற இருதயம் உள்ளவர்கள் திருநங்கையர்கள், பெற்றெடுக்க முடியாத பிள்ளைகள். ஆனா எல்லா பிள்ளைகளும் பார்த்தா எங்களோட பிள்ளைகளாக நாங்கள் நினைப்போம். அதனால இந்த சிறு திருநங்கையர்களை எங்களுக்கு பிள்ளைகளாக நாங்களே பாவித்துக் கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்டவும், அந்த பிள்ளைகள் அரவணைக்க, ஏன்னா அவங்களும் வீட்டை விட்டு அன்புக்காக ஏன் வெளியே வந்த பிள்ளைகள் கத்து நடக்கும். பிச்சை எடுத்துட்டு காசு கொடுத்துச்சு பஸ்ல ஏறி உட்கார்ந்து பக்கத்துல உட்காந்து யாருமே இல்லை. அவமானத்தின் மேல அவமானம். நல்லது அவமானப்பட்டது நல்லது. ஏன்னா அன்னைக்கு வசூலித்த காசு அதிகம், நான் அதை விட்டுட்டு வெளியே வரணும்னா எனக்கு ஒரு அவமானம் தேவை. இல்லைன்னா கத்தோடைய ஊழியத்துக்கு படிப்புக்கு நான் செஞ்சிருக்க மாட்டேன், வெளியே வந்துருக்கவே மாட்டேன். ஒரு அவமானம் வந்துச்சு. பஸ்ல உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து கற்பனை பண்ணி எழுப்பி என் முகத்தை பார்த்து பயந்து எந்திரிச்சு ஓடினாங்க. அன்னைக்கு பஸ்ஸுக்கு முன்னாடி உட்கார்ந்து வரைக்கும் திரும்பி பார்க்கிறான். அழுங்க
குனிந்து தள்ளு. பஸ் ஃபுல்லா கூட்டம் இருக்கு, உட்கார மாட்டேங்காம பக்கத்துல. என் கையில பிடிச்சிட்டேன், வியாதி இல்லை. ஏன் பையில இப்படி ஒதுக்குறாங்கப்பா? நான் என்ன தப்பு படிச்சேன்? ஏன் காலுடன் கூட யாரும் கேட்கிறாங்க, அடித்த கண்ணீர் துடைக்க யாரும் வரல, ஏன் அழுவீங்கன்னு கூட கேட்க யாரும் இல்லை. எனக்கு என்ன ஆனாலும் அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க போட்டிருக்கேன். நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பு வரைக்கும் உட்கார முடியல, அதுக்கு முன்னாடி இறங்குறேன். கண்டக்டர் கேட்க, உங்க ஸ்டாப் இங்கே வரணும் இல்லை, இங்கே இறங்கி நான் நடந்து போறேன். அப்பதான் முடிவெடுத்தேன், பிச்சை எடுக்க வேண்டாம், செத்தாலும் பரவாயில்ல, நீங்க அழைத்து வந்தது வாங்குறதுக்கு அல்ல, அந்த வரை எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்க நடத்துவீங்க. நான் அந்த ஊர்ல இப்படி நடக்க மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ECI ஸ்தாபனத்துல ராஜன் இமானுவேல் சொல்லி ஒரு ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் திருநெல்வேலி மத்தியில். அவங்க என்னை கேள்விப்பட்டு, அவங்க ஊழியம் பண்ண அந்த இடத்துல பக்கத்துல தான் தங்கி இருந்தேன். சாட்சியை கேட்டுட்டு, நீ கட்டாயம் அழகுதான் நம்ம கல்லூரி படிக்கணும், கத்தருடைய நடத்துவாங்க என்று சொல்லி கூப்பிட்டார். ஆனா எனக்கு போக பயம், ஏன்னா ஒரு பாஸ்டர் பிசினஸ்னாரு, இவர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு எப்படி? ஆனால் கீழ்படிந்து போனேன். நம்முடைய ஃபாதர் பிஷப் ஐயா பார்த்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான், 4 வருஷம் படிக்கணும், படிச்சிருவியா? எனக்கு படிக்க வந்து ஏன்னா இப்படி கொடுப்பாங்க. படிச்சிருவியான்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஐயா, நம்ம ஒரு திருநங்கை, படிப்பியா? படிப்பறியா? படிச்சுட்டு பிரின்சிபலை கேட்பாங்க. தயங்கிக்கிட்டு, நீங்க மட்டும் ஏன் என்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு எப்படி இடம் கொடுத்தீங்க? அவங்களுக்கு ஒரு தரிசனம், திருநங்கை மீது ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தின் படி நான் போனேன். எனக்கு அங்கு படிக்க ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக்கிறார் என்று அன்னைக்கு எனக்கு தெரியல. அவருடைய திட்டத்துக்கு இணங்கி நடப்போமானால் கர்த்தர் நம் தடைகளை மாற்றி நம்மை வெற்றியை கர்த்தர் பரிசுகிறது. காலேஜில் போய் பிரின்சிபல் பார்த்துட்டு முதல் நாள் ஆசையாக வியாசப்படியிலிருந்து கிளம்பி நான் ஹாஸ்டலுக்கு காலேஜுக்கு போகணும். ஹாஸ்டல் உடனே அனுமதிக்கல, பெண்கள் ஹாஸ்டல் இருக்கு, அனுமதிக்கல. அவங்களுக்கும் கொஞ்சம் புது அனுபவம்னாலே கொஞ்சம் தயக்கம். ஆனா பாருங்க, பஸ் ஏற காத்து கொண்டு இருந்தேனே, காலையிலே நல்ல ஒருத்தர் பிடிச்சிட்டு தோல் மேல கை போட்டு என்னிடம் பிரச்சனை பண்ணுகிறார். சிறு கத்தியை வைத்து மிரட்டுகிறார், கையில பைப்ல பார்த்து அலறிய கூட்டத்துக்கு செய்தியா பரியாசம் பண்ணுகிறார், பிச்சை எடுக்க போலேன்னு கேட்கிறார், எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார் கேட்கிறார். வா துணியை பிடித்து இழுத்த உடனே எல்லாரும் என்னை பார்த்தாங்க, யாரும் உதவி செய்வாங்க. என்ன நான் திரும்பேன், இதே ஒரு பொண்ணா இருந்தாங்க சும்மா இருப்பான். அவமானம் படுற அந்த நேரத்துல என் தாயை நினைச்சு பார்த்தேன், தகப்பனை நினைச்சு பார்த்தேன். யாரும் போன் பண்ணல, கேட்க. ஆனா ஆபத்து நேரத்துல கூப்பிட்டா கேட்கிற ஒருத்தர் உள்ள அவரை நோக்கி நின்று அதே இடத்துல அழுதுட்டே வானத்தை நோக்கி பார்த்து அழுது சொன்னி, இன்னைக்கு நான் காலேஜுக்கு லேட்டா போனா போகல, நான் என் மேல என்ன நம்பிக்கை வைப்பாங்க? காலேஜுக்கு முதல் நாளே வரலையே, அந்த அவநம்பிக்கை வேற வந்துருமே, இயேசுவே எப்படி அந்த ஆபத்துல நான் தப்பித்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு செபிக்க முடியும். ஆண்டவர் சச்சின்னு ஒரு பதில் கொடுத்தாரு. ஆட்டோக்காரர் வந்து அந்த பையனை தட்டி என்னை ஏறி உட்கார வச்சுட்டு போகும்போது அழுதுகிட்டே கேட்டேன், உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அந்த கலசனை? எனக்கு உதவி செய்யும். அத்தனை ஆட்டோக்காரங்க அத்தனை பேர் நடந்து போனாங்க, டூ வீலர் போனாங்க, நின்று வேடிக்கை பார்த்தாங்க. கூட நின்னவர்கள் பஸ் ஸ்டாப்ல நின்னவங்க கூட ஏன் பந்தங்கள் என்ன பிரச்சனை பண்றேன்னு சொல்லி என்னை கேட்க யாரும் வரல. உங்களுக்கு ஏன் நான் இவ்வளவு ஆக்குறேன்? இத்தனை இவ்வளவு நடக்குது. கையில பைபிள் இருந்துச்சு. சென்னையில நான் நிறைய திருநங்கைகளை பார்த்துருக்கேன், யார் கையில பைபிள் வச்சுக்கிறேன் பார்த்ததில்லை. இந்த பைபிள் கையில சுமந்து வந்தளவு உன்னை பாதுகாக்க கர்த்தர் அனுப்பி இருக்கிறார், அதனாலே உங்களுடைய உறுதிக்கு நான் வந்தேன் என்று சொன்னேன். காலேஜ் போனேன், அட்டென்ட் பண்ணினேன். முதல் நாள் சாப்பிட வச்சு பிரேயர் நடக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பெருக்கிற பிஷப் கதிரொலி மாணிக்கம் அம்மா அங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த பிள்ளைகிட்ட யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா, திருநங்கை பாரதி, அப்ப பாரதி இந்த பிள்ளைகிட்ட யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்க டிசி கிழிச்சு அனுப்பிடும். நல்ல வார்த்தை பிளக்கணும், படிச்சு முடிக்கணும். ஆனாலும் அங்கேயும் பிரச்சனை. அங்கே பிரின்சிபல் ஐயா கூப்பிட்டு பேசினாங்க, நீ தினமும் வீட்டுல இருந்து வர வேண்டாம், டேஸ் கலரா நீ வந்து ஹாஸ்டல்ல தங்கிட்டு உனக்கு நல்ல இடத்த நாங்க ஆயத்தப்படுத்திருக்கோம். கர்த்தருக்கு தெரியும் அந்த இடத்துல அவமானப்படும்.
என் துணி இப்படி சிலுத்திருந்தா நான் அவமானத்துல என்ன பண்ணிருப்பேன் எனக்கு தெரியாது. அவன் மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் இருந்ததான் தெரியும். கத்தி வர வைத்திருக்கிறார். என்ன ஆகும்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்திருந்து 4 ஆண்டுகள் பத்திரமாக லேடிஸ் ஹாஸ்டல் தங்கி இருந்து அந்த பட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அந்த கிராஜுவேஷன் சர்வீஸ்ல கையில கொடுக்கும் போது சொன்னாங்க, இந்தியாவிலே முதல் திருநங்கையாக சரம்பூர் யூனிவர்சிட்டியில படித்து முடித்த ஒரு திருநங்கை கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக. அம்மா வரல, அப்பா வரல, யாருமே இல்லை. ஏன்னா அடுத்த வேலை சோறுக்கு எங்க போவேன்னு கஷ்டப்பட ஆரம்பிச்சு. ஏன்னா 4 வருஷம் நிம்மதியா சாப்பிட்டேன். மனைவியில் ஒரு சர்ச்சை கொடுத்தாங்க, அங்க போய் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்தேன். அடுத்த வேலை எங்க? ஆனா சாட்சி சொல்ற மனசுக்குள்ள அடுத்த வேலை என்ன போவோம்? ஹாஸ்டல் விட்டு வெளியே போடுங்க, எங்க போறது தெரியலையே. எல்லாருமே வெளியே பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு பாய் 6 வீட்டுல போய் தான் போடுவோம். மற்றவங்க போட்டு கொடுத்த உடைய ஹாஸ்டல் தங்கியிருந்த அக்காமர்கள் கொடுத்த உடையை தான் நான் போட்டு படிச்சு முடிச்சேன். கர்த்தர் ஃபீஸையும் கட்டினார். 2 வருஷம் அங்கே கொரியர்ல இருந்து எனக்கு எடுத்த வாத்தியார் ஹீப்ரூல 3 கிளாஸ் எடுத்தவங்க எனக்கு ஃபீஸ் கட்டி முடிச்சாங்க. அடுத்த 2 வருஷம் கர்த்தர் என் ஃபீஸை கட்டி முடித்தார். கர்த்தருக்கு விடல, தாய் தகப்பு கட்டல, தேடி வரல. தம்பி வந்தார், கல்யாண பத்திரிகை தூக்கிட்டு உன் பேரை போட்டு வைத்திருக்கிறேன் பெருமையா, ஆனா நீ இப்படி இருக்கிறீ, உன்னை எப்படி தான் கல்யாணத்துக்கு அழைப்பதுச்சு. கர்த்தர் பலத்த காரியத்தை செய்தார். செங்கல்பட்டுல நடராஜபுரத்திலே அங்கே ஊழியத்திற்கு கர்த்தர் தந்திருந்தார். திருச்சபையாக அங்கு கொடுத்தார்கள். அங்கே போய் ஊழியம் பண்ணி நாங்க இருக்கிற மக்கள் வரவேற்றார்கள். என் பயத்தை அவர்களை போக்கினார்கள். ஏன்னா பக்கத்துல உட்கார்றதுக்கு பயந்த பெண்கள் உண்டு. திருச்சபையில நான் எப்படி 1000 பேர் நிற்க முடியும்? ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அவங்க பார்த்த திருநங்கை எல்லாம் ரோட்டிலே பிச்சை எடுக்கவும் தவறான காரியங்களை செய்வோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தவர்கள் என்னை எப்படி இந்த ஸ்தானத்தில் நிலைநிறுத்துவார்கள்? சபை வாயு பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். பேப்பர் டிவில இந்தியாவிலே முதல் திருநங்கை பாஸ்டர் சிஎஸ்சில இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை சுமந்து அவர் திட்டத்துக்கு நம்ம ஒப்புவித்து நடப்போமா? நிச்சயமா ஆண்டவர் உயர்த்துகிறவர் தான். அது மத்தியில மீண்டுமாக அந்த சர்வீஸ் நடத்திட்டு இருந்தேன். ரொம்ப அன்பா நேசித்த அந்த திருச்சபை மீண்டுமாக பிடி பண்ணணும், பேச்சுலர் டிகிரி பண்ணணும் என்று சொல்லி டிடிஎஸ்ல போய் ஜாயின் பண்ணி படித்தேன். மறுபடியும் எனக்கு அவர் கொடுத்த திட்டத்தின்படி அவர் திருநங்கை மத்தியில் இன்னும் பலத்த காரியங்களை செய்யணும்னு சொல்லி 3 மாவட்டங்களில் அவங்களுக்காக கிறிஸ்தவ திருநங்கை ஐக்கியத்தை உருவாக்கி அந்த ஆத்துமாக்களை கண்டடைந்து பிடித்தவர்கள் சத்தியத்தை சொல்லி நடத்தும்படியாக மாற்றினார். பெற்றோர்கள் மத்தியில் மறுபடியும் போய் அவங்களோட ஐக்கியம் கொண்டு இன்னைக்கு பெற்றோர்கள் எனக்காக செபிக்கிற பிள்ளைகளாக இன்னைக்கு கத்த மாற்றி வைத்திருக்கிறார். சாலை கட்டிட்டு வந்த வெட்டுவேன் சொன்ன என் தகப்பன் முதல் முறையாக என்ன சாலையில பார்க்கும் பொழுது அவர் அழுதார். என்ன ட்ரெஸ்னாலும் போடுமா, சுடிதார் போடு, நைட்டி போடு, வாட்ச் போடு, என்னத்தினாலும் போடு, ஆனா நீ போடுவீங்க அங்கேயே அந்த அங்கேயே போட்டுட்டு வா என் பிள்ளை பாஸ்டர் சொல்றதுல நான் பெருமை அடைகிறேன் சொல்லதை என் கர்த்தர் என் திருப்பி வீட்டுல போய் சமாதானமா தம்பி வீட்டுக்கு போகணும். தம்பி வீட்டு அங்க போய் அவன் பிள்ளைகளுக்காக செடிக்கு எல்லாம் அன்போடு இப்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சேர்த்துக் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து ஊழியத்துல எல்லாம் இந்தியா முழுவதும் பயணம் பஸ் ஏற தெரியாது. 18 வயசுல போர்டு எங்க பார்த்து ஏறணும் தெரியாத அவ்வளவு பைத்தியக்காரியாக இருந்த என்னை இன்னைக்கு கர்த்தர் எழுப்பி இன்னைக்கு இந்தியா முழுக்க கர்த்தர் பயன்படுத்த மற்ற மொழிகள் தெரியாத இடத்துல கொண்டு போய் கர்த்தருடைய வார்த்தையின் சாட்சியை கொடுக்கத்தக்க இன்னைக்கு கர்த்தர் மாற்றி வைப்பார். ஆனால் அவர் அனாதை தீர்மானத்தின்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட கர்த்தரின் வழிகளை அங்கே அடையாதபடி கர்த்தர் திறந்து இன்னைக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தால் திருநங்கை எப்படி புல்பிட்ல நிற்க முடிவீங்க என்று சொல்லி அநேக எதிர்ப்புகள் வந்தாலும் சரி என்னை மறவாத தேவன் அத்தனையும் எல்லாவற்றையும் ஒழித்து போட்டு இன்னைக்கு போகாத ஸ்தாபனமே இல்லை. எல்லா பெரிய பெரிய ஸ்தாபனங்களுக்குள்ள போய் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கடிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவருக்கு தெரியும் நம்ம வாஞ்சித்தா போதும், ஒப்பு கொடுத்தா போதும், அது பாடு உண்டு கஷ்டம். ஆனா அதுல நின்றுட்டா போதும், நம்மளை பயன்படுத்துகிற தேவன் அவர் ஒருவர். உலகம் நம்மளை உயர்வதை பார்த்து பொறாமைப்பட முயற்சி நம்ம உயர்த்துகிற தேவன் தான். ஆனா இன்னைக்கு சில திருடங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றும்படியாகவும் எனக்கு பிள்ளைகளாக கற்றுக் கொடுத்தார். எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப் எனக்கு கற்று மாற்றி இருக்கிறார். அதுல நான் ரொம்ப கத்தருக்குள்ள பெருமைப்படுறேன். ஏன்னா நான் பெற்றெடுக்காம என்னை ஒருத்தவங்க படிக்க வச்சாங்க, என்னை அங்கே உயர்த்தினாங்க. எனக்கு பின்னாடி ஒரு ஸ்தாபனம் நிலை நின்றது. எல்லாம் அவங்க
வச்சு மேலே வந்தேன். நான் அப்படி இருக்கிற நான் என் மக்களை நான் உயர்த்தினேன். இன்னைக்கு கரம் கொண்டு பிடிச்சி பிள்ளைகளை தூக்கி உட்கார வச்சேன். இன்னைக்கு அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட், அங்கே எல்லாம் கவர்மெண்ட் ஜிஹெச்ல அங்கேயும் இங்கேயுமாக கவர்மெண்ட் போஸ்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் நான் பெற்றெடுக்கல, ஆனால் என் சபத்தை கேட்குற அந்த பிள்ளைங்க கொடுங்கப்பா, என்கிட்ட வந்தது அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். என்கிட்ட வந்து கெட்டு போனேன்னு சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைங்க உயர்த்து சாட்சிகளாக நிற்கிறார், சாட்சிகளாக நிற்கிறது கிருபி தந்திருக்கிறார். நம்முடைய திருச்சபை பாஸ்டர் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ கொஞ்சம் பக்கத்தில் ஒரு மனதில் ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு அவங்க நடத்துகிற திருச்சபையில் கத்துடைய வார்த்தையை கொடுத்த அளவுக்கு கத்து கொண்டு வந்திருக்கிறார். அன்னைக்கு நான் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு எங்க பார்த்தாலும் விசாரிக்கத்தக்க நிறைய ஆதரவு கொடுக்குறவங்க நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. இல்லை நாங்கள் படிச்சு முடிச்சு நான் வெளியே வந்திருக்க முடியாது, முடிக்கவே முடியாது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை பற்றியில் நான் பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். காலேஜ் விட்டு நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அப்பதான் இருக்கிற பிஷப் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ படிச்சு முடிச்சுட்டு வெளியே போ, உன் நிலைமை மாறும் பாரதி, இந்த சொல்லுக்கு மட்டும் கீழ்படி. அவங்க சொன்ன எனக்கு அந்த அட்வைஸ் உட்காந்து படிச்சுட்டு தான் ஊழியம் பண்ணணுமா? வேண்டாம், போயிட்டு நான் ஊழியம் பண்ணுவேன், கத்தை பயன்படுத்துவார். இல்லை, நீ படிச்சுட்டு போன கொண்டு வந்தது கத்தை, நீ படிச்சு முடிச்சுட்டு போ, அதோட மகிமையை போய் பாப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையில சொல்றேன், அந்த வார்த்தை எனக்கு பெரிய உறுதிதான் இன்னைக்கு கத்தை தம்பி நிற்க வைத்திருக்கிறார். ஒரு திருச்சி தஞ்சாவூர் டயசிஸ், அந்த சிஎஸ்சி டயசிஸ்ல ஒரே பேனல்ல அவங்களும் உட்காந்துருக்காங்க, நானும் உட்காந்துருக்கிறேன் கத்துடைய வார்த்தையை கொடுப்பதற்காக. இல்லைன்னா எங்க அங்கீகரிப்பு கிடைச்சிருக்கும்? எப்படி ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க? தேவன் நாம மகிமைப்பட கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்த யாரும் வைக்கப்பட்டு போனதை சாதித்தாங்க. யாரும் வைக்கப்பட்டது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் வைக்கப்பட்டோம் என்று ஒருவர் கூட இல்லை. நோக்கி பார்ப்பதிலே பிரச்சனை நமக்கு. அவரை நோக்கி பார்க்காததுனாலே அநேக துயரத்தை அனுபவித்தோம், வைக்கப்பட்டோம். வெறும் கையாய் வெறு பரிவாரங்களாய் திரும்ப ஆரம்பித்தார். வெறுமையோடு பிச்சை எடுத்து வந்த இடத்துல 2 டிகிரியை முடிக்க கற்றுக்கிறது தருகிறார். பெரியவர் இல்லை, பெரியவர் அல்ல. 24 வயதில் என்னுடைய மீண்டும் தியாலஜி ஸ்டடீஸ் ஆரம்பிச்சேன். 18 வயதுக்கு அப்புறம் 6 வருஷம் எப்படி படிப்பேன்னு தெரியல, ஆனா கர்த்தர் பயன்படுத்தணும்னா எல்லாத்தையும் செயல்பட கற்றுக்கிட்டேன். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் மட்டும் பாடுறேன், நீங்க கை தட்டினா மட்டும் போதும். ஹல்லேலூயா. ஏன்னா உங்க ராக கட்டாயமே எனக்கு வராது. நான் என்னுடைய டியூன்ல தான் நான் பாடுவேன். பேண்ட் இருக்கிறதுனால எனக்கு ஏற்ற மாதிரி கேட்டு போடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உம்மை நம்பி வந்தேன், நான்
அப்பா சொந்த பந்தம் எல்லாம் நம்பி ஆலயம் புறக்கணிக்க உறவுகள் மறந்தால் மரமாக நம்ம மத்தியில் இருக்கிறோம்.